அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முகம் வசீகரமாகும், அதிர்ஷ்டம் உண்டாகும் மற்றும் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக நல்ல வரன் உங்களுக்கு அமையும். எந்த தீபம் ஏற்றி வைக்க வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். டிசம்பர் வளர்பிறை பஞ்சமி வருகின்ற வியாழக்கிழமை வருகின்றது. அதாவது 5/12/2024 கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருவதனால் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு குரு பார்வையும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா. குரு பகவானுடைய அருளும் நமக்கு கிடைத்தாதான் வருமானம் அதிகரிக்கும். இந்த தீபம் எப்படி ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னா, வராகி அம்மனுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. சாமந்திப்பூ, மஞ்சள் நிற செம்பருத்தி இருக்கின்றது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம். மஞ்சள் நிற பூக்கள் எந்த பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். மஞ்சள் ரோஜா கிடைச்சா கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எப்பயும் போல் வராகி அன்னைக்கு செவ்வரளி மலர்களோ அல்லது செம்பருத்தி மலர்களோ பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. ஒரே ஒரு வெற்றிலை எடுத்தால் போதும். அந்த வெற்றிலை நல்லா கொஞ்சம் பெரிதாக நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது அந்த வெற்றிலையில் லைட்டாக கிழிந்திருக்கக்கூடாது, கருப்பாக அங்கே இங்கே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா காம்பு இருக்கிற நல்ல வெற்றிலையாக எடுத்துக்கோங்க. அந்த காம்பு கிள்ள தேவை கிடையாது. நல்லா அந்த வெற்றிலை நல்லா டேப் வாட்டரில் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பன்னீர் இருக்குது பார்த்திங்களா, பன்னீரை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. லைட்டாக தெளித்து விட்டால் கூட போதும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். வெற்றிலை நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் எடுத்து அதற்கு மேலே நீங்கள் நல்லா நிறைய பரப்பிக்கோங்க. அந்த வெற்றிலைக்கு மேலே கஸ்தூரி மஞ்சள் நிறைய பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதற்கு மேலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்கள் விரல்களால் உங்களுடைய வேண்டுதலை சின்னதாக எழுதுங்க. இல்லை விரல்களால் எழுதும்போது கொஞ்சம் பெரியதாக வரும் பார்த்திங்களா, அப்படி இருந்தது அப்படின்னு ஒரு குச்சியால் நீங்கள் எழுதிக்கோங்க. அல்லது மல்லிகைப்பூ காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வைத்து கூட நீங்கள் எழுதலாம். அல்லது செம்பருத்தி காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கூட நீங்கள் எழுதலாம். அதை வச்சு எழுதும்போது நமக்கு சின்னதாக தான் வரும். என்ன எழுத வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் எழுத வேண்டும். அந்த மஞ்சளில் அந்த வெற்றிலையில் மஞ்சள் நல்லா நிறைய பரப்பிட்டு அதில் உங்களுடைய வேண்டுதலை எழுதிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இப்போ உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா பணம் அப்படிங்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா திருமணம் எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, நகை வேண்டும் அப்படின்னா நகைன்னு எழுதிக்கோங்க. சிம்பிளாக எழுதிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலை நினச்சிட்டு அதற்குள்ள முக்கியமானதாக அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவை. பணம் அப்படிங்கிறது எழுதி கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அதையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். பணம் எழுதிட்டு கீழே அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அதை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் தீபம் வைத்து வழிபாடு செய்துடுங்க. செய்துட்டு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு வழிபாடு செய்துக்கோங்க. மந்திரங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள நாமங்கள் சொன்னாலே போதும். ஓம் ஸ்ரீம் வராகி நமக அந்த நாமத்தை சொன்னாலே போதும். உங்களுடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா வராகிமன் பாடல்கள் போடுற மாதிரி டிவியில் ஓடுது அப்படின்னா போட்டு விட்டுக்கோங்க. இல்லைன்னா யூடியூப்பில் கவசம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வரலாம் கேளுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா குங்குமத்தாலேயோ அல்லது மலர்களாலேயோ அர்ச்சனை செய்து கொள்ளலாம். செய்துட்டு அந்த மஞ்சளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சு தினமும் குளித்து கொண்டு வாங்க. அந்த மஞ்சளை நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நிலைவாசல்லே நீங்கள் மஞ்சளை வச்சுட்டு வாங்க. அப்படி நீங்கள் வச்சுட்டு வரதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். நிலைவாசல் வைக்கும்போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் போட்டு குளிக்கும்போது உங்களுடைய முகம் வசீகரமாகும். அதிர்ஷ்டம் உள்ள முகமாக உங்களுடைய முகம் ஆகும். இதை நீங்கள் தினமும் அன்றாட செய்து கொண்டு வாங்க. அந்த மஞ்சள் தீரும் வரை நீங்கள் குளித்து கொண்டு வரலாம். அப்படி இல்லை என்றால் நிலை வாசலில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைப்பீங்க பார்த்தீங்களா, இந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கட்டாயமாக நிலை வாசலுக்கும் நீங்கள் போட்டு குளிப்பதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வராகி அன்னையை வழிபாடு செய்யும்போது
மனமுருகி பிரார்த்தனை செய்து உங்களை வேண்டுதலை சொல்லி, நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் தாயே, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு உண்மையான பிரார்த்தனையோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இந்த வளர்பிறை பஞ்சமிங்கிறது நமக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய இல்லத்தில் தனம் தானியம் நிறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னா வராகியனே இந்த பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது நமது இல்லத்தில் எல்லாமே நிறைவாக இருக்கும். நிறைவாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மனமும் நிறைவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வழிபாடும் நீங்கள் எளிமையாக வழிபாடு செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நிறைவு இருக்க வேண்டும். என்ன நம்மக்கிட்ட இருக்கின்றதோ அதை வைத்து தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். நம்மக்கிட்ட இது இல்லையே அது இல்லையே நினச்சி கவலைப்படக்கூடாது. இப்போ பூக்கள் கூட உங்ககிட்ட கிடைக்கலன்னா ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து அதை நீங்கள் திருப்தியாக நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜைக்கு முழு பலன் கிடைக்கும். பூக்கள் இல்லாமல் போயிடுச்சு, நைவேத்தியம் வைக்க முடியலையே, இது பண்ண முடியலையே, அது பண்ண முடியலையே நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது. நம்மக்கிட்ட இதுதான் இருக்குது, அதை வைத்து திருப்தியாக வழிபாடு செய்யணும். நிறைவாக இருங்க. உங்களுடைய மனம் நிறைவாக இருந்தாலே உங்களுடைய இல்லத்தில் இருக்கிற அத்தனை பொருளும் நிறைவாக இருக்கும். பணமும் சரி, தானியமும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற சௌகரியத்திற்காக வாங்குகின்ற பொருளும் சரி, அனைத்துமே உங்களுக்கு நிறைவாக வர ஆரம்பிக்கும். அதனால் எப்போதுமே உங்களுடைய மனசை நீங்கள் வந்து நிறைவாக வைத்து கொள்ளுங்கள், மிகவும் நல்லது. எப்போதுமே நீங்கள் வந்து இறைவனை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு முழு பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. வராகியனை வழிபாடு செய்யும் பக்தர்கள் தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை பஞ்சமி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. மாதம் 2 முறை வரும். இல்லை நான் வளர்பிறை பஞ்சமி மட்டும்தான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக வளர்பிறை பஞ்சமி மட்டும் வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ அந்த நாள் வழிபாடு செய்துக்கோங்க. என்கிட்ட வந்து படமும் இல்லையே சிலையும் இல்லையே, நான் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா விளக்கு வைத்து மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும். ஒரே ஒரு அகல் விளக்கு வாங்கி வழிபாடு செய்தாலே போதும். வராகி அன்னையோட கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு அங்கே போயிட்டு வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான உங்களுக்கு பலனை கொடுக்கும். பக்கத்தில் ஆலயம் அமைந்திருக்கு அப்படின்னா விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 27 மஞ்சளாக கெட்டி நீங்கள் சுவாமிக்கு மாலையாக போடும்போது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிக்கு வராகி அன்னைக்கு மஞ்சள் வைத்து நீங்கள் மாலை போடுவது இன்னமும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். திருமணம் வந்து சீக்கிரமாக கைகூடும். எல்லாமே நமக்கு வெற்றியாக மாறும். தொழில் நல்ல லாபம் கொடுக்கும். பணம் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் நமக்கு. மற்றும் பண தடைகள் விலகும். வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷனோ மற்றும் உங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைவாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மஞ்சள் வைத்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும், வெற்றியும் கிடைக்கும் மற்றும் நினைத்தது அனைத்துமே நடக்கும். இந்த வெற்றிலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வெற்றிலை காய்ந்த பிறகு பூஜை அறை குப்பையிலோடனோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற துளசி செடியோ இல்லை மற்ற செடிகளோ இருக்குது அப்படின்னா அந்த மண்ணில் வந்து போட்டுருங்க. நம்ம வந்து இல்லைன்னா மரத்துக்கடியில் போட்டுறணும், கால்படாத இடத்துல போட்டுரும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள். வராகியனே உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.